இது குதிரை முட்டை வாங்கிய கதை. 6th ஓல்டு புக்கில் உள்ள தமிழ் புக்கில் ஒரு கதை. ஒரு ஊரில் பரமார்த்த குரு என்று ஒருவர் இருந்தார். அவருடன் மட்டி, மடையன், மூடன், முட்டாள், பேதை என்னும் 5 சீடர்கள் இருந்தார்கள். இவர்கள் அந்த ஊரில் சொந்த மடத்தில் தங்கியிருந்தார்கள். குரு தம் சீடர்கள் மீது மிகுதியான அன்பும் சீடர்கள் குருவின் மீது மிகுதியான பக்தியும் கொண்டிருந்தனர். பரமார்த்த குருவும் சீடர்களும் பக்கத்து ஊர்களுக்கு சென்று மக்களுக்கு ஆசி வழங்குவர். குருவின் ஆசியை பெற மக்கள் குருவிற்கு காணிக்கை செலுத்துவர். குருவும் சீடர்களும் காணிக்கை பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். குருவிற்கு வயதாகி விட்டதால் நீண்ட தூரம் நடக்க முடியாத நிலையை அடைந்தார். ஆகவே எப்படியாவது குருவிற்கு ஒரு குதிரை வாங்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் சீடர்கள். நாம் எப்படியாவது முயன்று நம் குருவிற்கு ஒரு குதிரை வாங்கியாக வேண்டும் என்றான் மடையன். நம் குரு எளிமையின் திருவுருவம். நம்மை நடக்குமாறு செய்து அவர் மட்டும் குதிரையின் மேல் அமர்ந்து சவாரி செய்ய விரும்புவாரா என்றான் மூடன். நாம் எல்லோரும் அவர் காலில் விழுந்து மன்றாடி ஒப்புக்கொள்ள செய்வோம் என்றான் முட்டாள். நீங்கள் சொல்வதெல்லாம் சரியில்லை. முதலில் நாம் ஒரு குதிரையை வாங்கி கொண்டு மடத்திற்கு வந்துவிட்டால் தாமாக சம்மதித்து விடுவார் நம் குரு என்றான் பேதை. சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டே அன்று இரவு தூங்கிவிட்டார்கள். மறுநாள் காலை தூங்கி எழுந்ததும் குதிரை வாங்க குருவின் அனுமதியை பெற விரும்பினார்கள். குருவே, உங்களுக்கு வயதாகிவிட்டது, நீண்ட தூரம் நடக்க முடியவில்லை. அதனால் நாங்கள் உங்களுக்காக ஒரு குதிரை வாங்குவதாக முடிவு செய்துவிட்டோம். குதிரை இருந்தால் நாம் பல ஊர்களுக்கு சென்று காணிக்கையை மிகுதியாக பெற முடியும். ஏராளமான மக்கள் உங்கள் ஆசியை பெற்று ஒரு குறையும் இல்லாமல் நீண்ட நாள் உயிர் வாழ்வார்கள் என்று சீடர்கள் சொன்னார்கள். சீடர்களே, உங்கள் அன்பையும் ஆர்வத்தையும் மெச்சுகிறேன். உங்களை எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. குதிரை வாங்குவதாக இருந்தால் குறைந்தது 100 வராகன் பணமாவது தேவைப்படுமே. அவ்வளவு பணம் இப்போது நம்மிடம் இல்லையே என்றார் குரு. குருவே, நாங்கள் அலைந்து திரிந்து குறைந்த விலையில் குதிரை வாங்கி விடுவோம். குதிரை வாங்கி வந்த பிறகு நீங்களே எங்கள் திறமையைக் கண்டு வியந்து மூக்கின் மேல் விரல் வைத்து ஆச்சரியப்பட போகின்றீர்கள் என்றான் மடையன். உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று சீடர்களை வாழ்த்தினார் குரு. குருவின் ஆசி பெற்ற சீடர்கள் குதிரை வாங்க புறப்பட்டார்கள். சீடர்கள் எங்கே சென்று குதிரை வாங்குவது என்று திட்டமிடாமல் நடந்து கொண்டே இருந்தார்கள். வழியில் பெரிய காடு ஒன்று இருந்தது. அதையும் கடந்து சென்றார்கள். காட்டை கடந்ததும் சிறிது தூரத்தில் பூசணி கொடிகள் அடர்ந்து படர்ந்த ஒரு தோட்டத்தில் பூசணிக்காய்கள் காய்த்திருந்தன. அந்த தோட்டத்தில் ஒரு கழுதையும் மேய்ந்து கொண்டிருந்தது. பரமார்த்த குருவின் சீடர்கள் இதற்கு முன் கழுதையையும் பூசணிக்காயையும் பார்த்ததில்லை. ஆகையால் பூசணி தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த கழுதையின் சின்ன குதிரை என்று பூசணிக்காய்களை அந்த சின்ன குதிரையின் முட்டைகள் என்றும் நினைத்து கொண்டார்கள். தவிர முட்டைகளில் ஒன்றை விலைக்கு வாங்கி அடை காத்து குதிரை குட்டியை பெற நினைத்தார்கள். சீடர்கள் தோட்டக்காரன் இருக்கும் குடிசைக்கு சென்றார்கள். ஐயா, அதோ மேயும் சின்ன குதிரையின் முட்டைகள் தானே இவைகள்? நாங்கள் உலக புகழ்பெற்ற பரமார்த்த குருவின் சீடர்கள். இந்த முட்டைகளில் ஒன்றை நீங்கள் விலைக்கு கொடுத்தால் நாங்கள் அடை காத்து குதிரை குட்டியை பெறுவோம் என்றான் மடையன். இவர்களை முழு முட்டாள்கள் என்று நினைத்தான் தோட்டக்காரன். இந்த முட்டாள் சீடர்களை ஏமாற்றி பணம் பறிக்க திட்டமிட்டான். நீங்கள் பரமார்த்த குருவின் சீடர்களாக இருப்பதால் அறிவாளிகளாக இருக்கிறீர்கள். அதனால் மேய்ந்து கொண்டிருக்கும் விலங்கை குதிரை என்றும் இதோ கீழே கிடைப்பவைகளை குதிரை முட்டைகள் என்றும் உடனே கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சீடர்களை புகழ்வது போல தோட்டக்காரன் கேலி செய்தான். தோட்டக்காரரே, இந்த முட்டையை அடை காத்தால் எத்தனை நாட்களில் குதிரை குட்டி பிறக்கும் என்றான் மூடன். தோட்டக்காரன் மூடன் கேட்ட கேள்வியை கேட்டு மனதிற்குள் சிரித்து கொண்டான். இந்த முட்டையை 21 நாட்கள் அடை காத்தால் குதிரை குட்டி பிறக்கும் என்றான் தோட்டக்காரன். குதிரை வாங்க போதுமான பணம் எங்களிடம் இல்லை. ஆனால் குறைந்த விலையில் குதிரை வாங்க வேண்டுமென்று நினைத்தோம். இப்போது மிகவும் மலிவான விலையிலேயே குதிரையை பெற்று விடுவோம். எல்லாம் எங்கள் குருவின் ஆசிதான். ஒரு குதிரை முட்டையின் விலை என்ன என்றான் முட்டாள். தோட்டக்காரன், நீங்கள் உங்கள் குருவிற்காக கேட்கிறீர்கள். அதனால் 20 வராகன் மதிப்புள்ள குதிரை முட்டையை உங்களுக்கு 10 வராகனுக்கு கொடுக்கிறேன் என்றான். ஐயா, நாங்கள் மடத்திற்கு சென்று குருவிடம் சொல்லி பணத்துடன் வருகின்றோம். வேறு யாருக்கும் விற்றுவிடாதீர்கள் என்றான் பேதை.
சீடர்கள் ஐவரும் குதிரை முட்டையை வாங்கிவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஓட்டமும் நடையுமாக மடத்தை அடைந்தார்கள். குருவே, 10 வராகன் விலையில் குதிரை வாங்கவேன் ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறோம். என்ன இருந்தாலும் உங்கள் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். 20 வராகன் மதிப்புடைய குதிரை முட்டையை எங்களுடைய திறமையை பயன்படுத்தி 10 வராகனாக குறைத்து விட்டோம். முட்டை பெரிதாகவும் சாம்பல் நிறமாகவும் இருக்கிறது என்றான் மட்டி. சரி, அந்த குதிரை முட்டையிலிருந்து குதிரை குட்டியை பெறுவது எப்படி? இவ்வளவு குறைந்த விலையில் குதிரை முட்டையை விலை பேசி முடித்துள்ளீர்கள். உங்கள் திறமையே திறமை என்றார் குரு. குருவே, முட்டையின் மேல் கோழி உட்கார்ந்து அடை காப்பது போலவே அடை காக்க வேண்டும் என்றான் மடையன். அவ்வாறு அடை காத்தால் உயர்ந்த ரக குதிரை குட்டி பிறக்கும் குருவே என்றான் மூடன். யார் குதிரை முட்டையின் மேல் உட்கார்ந்து அடை காப்பது என்றார் குரு. குருவே, யார் அடை காக்க வேண்டும் என்பதை நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றான் முட்டாள். 21 நாள் தானே, நம்ம மடையன் அடை காப்பான் என்றார் குரு. குருவே, சமையல் செய்வது தானே என் வேலை. வேறு யார் குருவே என்னை போல் ருசியாக சமைப்பார்கள்? அதனால் முட்டாள் அடை காக்கட்டுமே என்றான் மடையன். நீ சொல்வதும் சரிதான். அப்படியானால் முட்டாள் அடை காக்கட்டுமே என்றார் குரு. குருவே, நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்க ருசியான சாப்பாடு வேண்டும். சாப்பாட்டை சமைக்க விறகு வேண்டும். நாள்தோறும் நான் தானே காட்டிற்கு சென்று விறகு கொண்டு வருகிறேன். ஆகையால் என்னால் முடியாது குருவே என்றான் முட்டாள். நீ சொல்வதும் சரிதான். பேதை அடை காக்கட்டுமே என்றார் குரு. குருவே, நான் தானே குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிறேன். என்னால் எப்படி அடை காக்க முடியும் என்றான் பேதை. நீ சொல்வதும் நியாயம்தான். அப்படியானால் மட்டி அடை காப்பான் என்றார் குரு. குருவே, நான் மாடுகளை மேய்க்க வேண்டும். மாலையில் அவைகளை கட்டி வைக்கோல் போட வேண்டும். என்னால் எப்படி முடியும் குருவே என்றான் மட்டி. நீ சொல்வதும் நியாயம்தான். அப்படியானால் மூடன் அடை காப்பான் என்றார் குரு. குருவே, மடத்தை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும். கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கி வர வேண்டும். இத்தனை வேலைகள் இருப்பதால் என்னால் எப்படி அடை காக்க முடியும் குருவே என்றான் மூடன். மூடன் சொல்வதும் சரிதான். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கின்றது. ஓய்வாக இருப்பவன் நான் தான். 21 நாட்கள் என்ன பிரமாதம்! நான் உட்கார்ந்து கொண்டு என் வேட்டியால் முட்டையை மூடிக்கொண்டு அடை காக்கிறேன். அடை காத்தால் உயர்ந்த ரக குதிரைக்குட்டி வெளியே வரும். நன்றாக தீனி கொடுத்து வளர்த்து வந்தால் பெரிய குதிரையாக வளரும். பெரிய குதிரையாக வளர்ந்தால் அடிக்கடி வெளியூர் செல்லலாம். வெளியூர் அடிக்கடி சென்றால் காணிக்கை அதிகமாக கிடைக்கும் என்றார் குரு. ஆமாம் குருவே என்றார்கள் சீடர்கள். குரு 10 வராகன் பணத்தை கொடுத்தார். சீடர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டார்கள். குதிரை முட்டையை கொண்டு வர குருவு உட்காரும் ஊஞ்சல் பலகையை தூக்கி கொண்டு ஓட்டமும் நடையுமாக தோட்டத்தை அடைந்தார்கள். தோட்டக்காரன் எல்லாவற்றையும் விற்றுவிட்டான். தோட்டத்தில் குதிரையும் இல்லை, குதிரை முட்டைகளும் இல்லை. தோட்டக்காரரே, எங்கே குதிரை முட்டை ஒன்று கூட இல்லை? விற்றுவிட்டீரா? நாங்கள் சொல்லிவிட்டு தானே போனோம். நீர் செய்தது கொஞ்சம் கூட நியாயமில்லை என்றான் மட்டி. நீங்கள் விலை கேட்டு விட்டு போய் 2 நாட்களாக வரவில்லை. உடனே வருகிறோம் என்று சொல்லிவிட்டு தானே சென்றீர்கள். ஆனால் நீங்கள் சொன்னபடி வரவில்லை, விற்றுவிட்டேன் என்றான் தோட்டக்காரர். நாங்கள் நடந்து வரவே 2 நாட்கள் ஆகிறது. எங்களை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். நாங்கள் குதிரை முட்டை இல்லாமல் வெறுங்கையோடு போக மாட்டோம். என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் விற்றவனிடம் சென்றாவது ஒரு குதிரை முட்டை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றான் மடையன். என் வீட்டிற்கு எடுத்து செல்ல ஒன்று மட்டும் எடுத்து வைத்திருக்கிறேன். அது மிகப்பெரிய குதிரை முட்டை. அதற்கு 15 வராகன் கொடுத்தால்தான் கொடுப்பேன் என்றான் தோட்டக்காரர். தோட்டக்காரரே, நீங்கள் அநியாயமாக எங்களை ஏமாற்றுகிறீர்கள். எங்கள் குரு குதிரை முட்டைக்காக 10 வராகன் தான் கொடுத்துள்ளார். எங்களிடம் வழி செலவுக்காக 2 வராகன் இருக்கிறது. அந்த 2 வராகனையும் கொடுக்கிறோம். எங்களிடம் வேறு ஒரு சல்லி காசு கூட இல்லை. உங்களுக்கு புண்ணியமாக இருக்கட்டும் என்று சொல்லி பணத்தை கொடுத்தான் மூடன். முட்டாள் சீடர்களுக்கு 12 வராகனுக்கு பூசணிக்காயை விற்ற மகிழ்ச்சியில் பூசணிக்காயை குடிசையிலிருந்து கொண்டு வந்து கொடுத்து, உங்கள் குருவிற்காகத்தான் குறைந்த விலைக்கு கொடுத்துள்ளேன். போகும் வழியில் யாராவது விலையை கேட்டால் சொல்ல வேண்டாம் என்றான் தோட்டக்காரன். குதிரை முட்டை வாங்கிய பெருமை பேசிக்கொண்டே சீடர்கள் காட்டு வழியில் வந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் வரும் வழியில் இருபுறமும் அடர்ந்த புதர்களும் முட்செடிகளும் இருந்தன. ஓர் ஆலமரம் அடர்ந்து படர்ந்து தலைத்து இருந்தது.
அம்மரத்தின் கிளை ஒன்று ஆள் உயரத்தில் தாழ்வாக இருந்தது. சீடர்கள் கொண்டு வந்த குதிரை முட்டை அக்கிளையால் தடுக்கப்பட்டு கீழே விழுந்து உடைந்தது. உடைந்த பூசணிக்காயின் சத்தம் கேட்டு புதரில் உறங்கிக் கொண்டிருந்த சாம்பல் நிற முயல் ஒன்று பயந்து ஓடியது. பூசணிக்காயில் இருந்துதான் குதிரைக்குட்டி ஓடுகின்றது என்று நினைத்து கொண்ட சீடர்கள் ஊஞ்சல் பலகையை அங்கேயே போட்டுவிட்டு அதன் பின்னால் ஓடினார்கள். குட்டியாக இருக்கும்போதே குதிரை குட்டி இவ்வளவு வேகமாக ஓடுகின்றதே, அது வளர்ந்த பெரிய குட்டியானால் எவ்வளவு வேகமாக ஓடும் என்றான் பேதை. சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த முயல் விரைவாக ஓடி இவர்கள் கண்ணிலிருந்து மறைந்தது. காட்டிலுள்ள முள் புதர்களில் புகுந்து தேடியதால் முட்களால் சீடர்களின் சட்டைகள் கிழிந்தது. உடம்பில் இரத்தம் வடிந்தது. சீடர்கள் குதிரை முட்டை இல்லாமல் மடத்திற்கு வந்தார்கள். சோர்ந்த முகத்துடன் தளர்ந்த நடையுடனும் வருவதை குரு கண்டார். என்ன நடந்தது? ஏன் இப்படி உடலில் காயங்களுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஊஞ்சல் பலகையுடன் குதிரை முட்டை வாங்க மடத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து திரும்பி வந்து சேர்ந்தது வரை ஒன்று விடாமல் குருவிற்கு சீடர்கள் சொன்னார்கள். எல்லாம் நன்மைக்கே என்பது போல் அந்த குதிரை குட்டி ஓடிவிட்டதும் நல்லதுதான். ஏனென்றால் அது குட்டியாக இருக்கும் போதே இவ்வளவு வேகமாக ஓடினால் பெரிதாக வளர்ந்தால் எவ்வளவு வேகமாக ஓடும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கோ வயதாகி விட்டது. அதன் மேல் ஏறி நான் சவாரி செய்தால் எங்காவது தள்ளி விட்டு விட்டு ஓடிவிடும் என்று சொன்னார் குரு. குருவின் சமாதான பேச்சை கேட்ட சீடர்கள், ஆமாம் குருவே, அந்த குதிரை குட்டி ஓடிவிட்டதும் நல்லதுதான் என்றார்கள். ரொம்பவே சிரிப்பான, சிந்திக்கத்தக்க ஒரு சிறந்த கதையா இருந்துச்சு. ஸோ இதுக்கு நம்ம கருத்து அப்படின்னு யோசிச்சோன்னா, குருவின் அறிவீனம், மாணவர் நிலை, அதாவது ஒன்றுமே தெரியாத உலக அறிவு பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய ஒரு குருவும் சீடர்களும் இந்த மாதிரி இருந்தோன்னா நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த கதை. இதில் வாசிச்சுட்டு இருக்கம்ச்சில் எனக்கு ஒரு பாயிண்ட்டு தோணுச்சு. என்னென்னா, 5 சீடர்கள் இருக்காங்க. 5 பேரும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் வேலைகள் இருக்கிறனால குரு நான் அடை காத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சீடர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு சமைக்கிற வேலை இருக்குது. 2வது சீடர் எனக்கு தண்ணி பிடிக்கிற வேலை இருக்குது. 3வது சீடர் எனக்கு கூட்டி பெருக்கிற வேலை இருக்குது. 4வது சீடர் நான் தான் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. இன்னொருத்தர் விறகு பொறுக்க வேண்டிய வேலை இருக்குன்னு 5 பேரும் 5 விதமான வேலைகளை சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வேலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்போ குரு நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் பண்ணிக்கிறேன், 21 நாள் தானே அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இந்த கதையில் ஒரு லைன் வாசித்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற அம்மா தான் இந்த வேலை எல்லாத்தையுமே செய்கிறாங்க. ஆனால் அவங்கள நம்ம எப்படி பார்க்குறோம்? வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் செஞ்சுட்டு அவங்க சும்மா தான் இருக்கணுன்ற மனநிலையிலேயே நிறையா பெண்கள் இன்னைக்கு வரையும் வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுடைய தியாகத்தை நம்ம மதிக்கணும். நன்றி.